ஸ்ரீலங்கா ஒரு பட்ஜெட் டெஸ்டினேஷன். அட்லீஸ்ட் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட 6 டே ட்ரிப்போட டோட்டல் எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதை நான் டெஃபினட்டாக சீப்பாக பிளான் பண்ணியிருக்கலாம். லெட்ஸ் டாக் அபவுட் இட். டே 1லேருந்து டே 6 வரைக்கும் நான் எங்கே போனேன், எங்கே ஸ்டே பண்ணேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே ஐட்டினரியை பட்ஜெட்குள்ளே ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம் வித்தவுட் மாடிஃபைங் த மேஜர் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த ட்ரிப்பை நான் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் வித் அன் 1 hour டைரக்ட் ஃப்ளைட் டு கொலம்போ ஃப்ரம் சென்னை. அண்ட் லேண்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், வீசா, சிம் கார்டு, கரன்சி எக்ஸ்சேஞ்ச். லேண்ட் பண்ண உடனே இமிக்ரேஷன். நான் போமோஷில் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஸ்ரீலங்கா வீசா ஃப்ரீ. ஆன்லைன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நீங்கள் போகிறப்போ என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு போங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செகண்ட், சிம் கார்டு. நான் ஏர்போர்ட்லேயே டியலாக் ப்ரொவைடர் கிட்ட வாங்கினேன். இதுதான் நான் சூஸ் பண்ண பிளான். பார்த்து ஷாக் ஆகாதீங்க, இங்கே எல்கேஆரில் இருக்குது. மணி எக்ஸ்சேஞ்ச் நான் ஏர்போர்ட் வெளியிலவே தான் பண்ணேன். நிறைய இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் இமீடியட் ஸ்பெண்டிங்காக பண்ணது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வில்பட்டு. இது நான் ப்ரைவேட்டாக புக் பண்ண டாக்ஸி. அண்ட் ஆன் த வேல லஞ்சுக்கு ஒரு குட்டி ஸ்டாப். அக்காமடேஷன் ரீச் ஆக ஈவினிங் ஆயிடுச்சு. இதுதான் நான் புக் பண்ண ஸ்டே, காம்பேக்ட் அண்ட் டீசென்ட். வில்பட்டுல இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கிடச்சது. இட்ஸ் அ ஸ்டீல் டீல். ஒரு ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் ஹோம்மேட் டின்னரோட ஃபர்ஸ்ட் டேவை வைண்ட் அப் பண்ணியாச்சு. ஓவராலாக ஃபர்ஸ்ட் டே நான் பெருசாக எதுவுமே பண்ணல. ஃபுல் டே எனக்கு ட்ராவல்லையே போயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டேவோட எக்ஸ்பென்சஸ் மட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 rupees ஆச்சு. இது வந்து ஃபார் சிம் கார்டு, ட்ராவல், அப்புறம் ஸ்டேஸ், அப்புறம் ஃபுட், இது எல்லாமே சேர்த்தி. ஃப்ளைட்ஸ் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. அது எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு நம்ம ஓவரால் டுவர்ட்ஸ் த எண்ட் பட்ஜெட் கால்குலேட் பண்ண மோஸ்ட்டில் பார்க்கலாம். ஆக்சுவல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது என்னோட சஃபாரி டே. அண்ட் நான் சூஸ் பண்ணது ஃபுல் டே சஃபாரி. நேஷ்னல் பார்க்னால என்ட்ரி பெர்மிட் வாங்கணும். ஸ்ரீலங்காவில் இன் ஜெனரல் நிறைய நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. நான் ஏன் வில்பட்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் ஐ ஆல்சோ saw a leopard. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சஃபாரி பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட். ஸோ அன்றைக்கு நான் ஃபுட்டில் பெருசாக ஸ்பெண்ட் பண்ணல. சஃபாரி முடிச்சுட்டு சேம் ஈவினிங் ப்ரைவேட் கேபில் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். அண்ட் இந்த ப்ரைவேட் கேப் என் அக்காமடேஷனோட ஹோஸ்ட்டே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஈஸியாக இருந்துச்சு. ஸோ டே 2க்கு நான் டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 7.2K. அண்ட் இதில் பிக்கஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து நான் பண்ண அந்த ஃபுல் டே சஃபாரி. பட் இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100%. நான் வந்து என்னோடய பட்ஜெட் ஆப்டிமைஸ் பண்ணாலும் இந்த சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸை நான் கட் பண்ணவே மாட்டேன்.
என்னோட மேஜர் பட்ஜெட் எங்கே ஓவர் ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற நெக்ஸ்ட்டு 2 டேஸ் தான். சிகிரியாவில் நான் 2 நைட் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் இதுதான் என்னோடய ஸ்டே. ரூம்ஸ் வைஸ் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இதோட மெயின் ஹைலைட்டே அந்த பால்கனி வியூ தான். அண்ட் ஒன் ட்ராபேக் என்னென்னா சிக்னல் சுத்தமாக வரவே இல்லைங்க. டே 3 அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் போனது சன்ரைஸ் ஹைக் டு பிடுரங்கலா ராக். அக்காமடேஷன் கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட். ஹைக் முடிச்சோடனே நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் கிளம்பியாச்சு. ஸ்ரீலங்கான்னு சொன்னாலே எலிஃபென்ட்ஸ்க்கு அப்புறம் ஞாபகம் வர்றது ஆயுர்வேதா. எஸ், நான் நெக்ஸ்ட் போன ஸ்பாட் ஆயுர்வேதிக் மசாஜ். மசாஜ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த மசாஜ் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னன்றதை கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அண்ட் டே 3 இன்னொரு ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் மீலோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. டே 4 காலையில் எழும்பி செக் அவுட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சிகிரியாவிலேருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு டே கொஞ்சம் பேக்ட். ஃபர்ஸ்ட் இந்த பிக் புத்தா ஸ்டாச்சு இருக்கிற டெம்பிள், ஸ்ரீலங்காவோட ட்ரெடிஷ்னல் பட்டீக் க்ளோத்திங் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன். அண்ட் லாஸ்ட்டாக தம்புலா கேவ்ஸ். அண்ட் கோல்டன் புத்தா. எல்லாமே முடிச்சுட்டு சிகிரியாவிலேருந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். டே 3 அண்ட் டே 4 இது ரெண்டுத்துக்கும், இந்த 2 டேக்கும் சேர்த்து மொத்தமாக நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 18.5K. ஐயோ, இந்த 18.5Kல என்னென்ன இன்க்ளூசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே, மசாஜ், ஃபுட், அட்ராக்ஷன்ஸ் அண்ட் ட்ராவல். ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸும் இந்த 18.5Kல இன்க்ளூசிவ். ஸ்டேவை விட மசாஜ் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்திருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் bring this topic back one more time when we do the optimized budget version. But next day completely opposite. என்னோட என்டையர் ட்ரிப்லேயே நான் லீஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண டே வந்து இந்த டே தான். டே 5 நான் எல்எல்ல ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் இங்கே நான் ஸ்டே பண்ண பிளேஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் காலையில் அங்கே கிடச்ச வியூ with all the low clouds setting on the mountains, it was truly magical and definitely worth. Late morning 9 Arcs Bridge க்கு போயிட்டேன். and lunch முடிச்சிட்டு on the routeல ராவணா வாட்டர்ஃபால்ஸ். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எல்லாலேருந்து இன்னொரு சிட்டி கிளம்பியாச்சு. அண்ட் டே 5 தான் என்னோட என்டையர் ட்ரிப்லேயே நான் லீஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண டே. அண்ட் ஹானஸ்ட்லி இவ்வளோ கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தெரியல. கோஸ்டல் ஏரியாவில் நான் ஸ்டே பண்ணது இந்த ஸ்மால் கெஸ்ட் ஹவுஸ். அண்ட் கூட பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட். லாஸ்ட் டே அப்படின்றதுனால ஐ டுக் இட் லைக் வெரி ஸ்லோ. ஃபர்ஸ்ட் ஃபியூ பீச்சஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு
Galle Fort, afternoon lunch, and one last experience to wind up the trip. அப்புறம் மிரிசாலேருந்து கொலம்போ டு பேக் ஹோம். என்னோட லாஸ்ட் டேவோட எக்ஸ்பென்ஸ் இட் வாஸ் அரவுண்ட் 19K. ஓவராலாக நான் இப்போ வரைக்கும் என்னோடய 6 டேஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிடுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்க்க மோஸ்ட்ல அந்த கிராண்ட் டோட்டல் வந்து 80K. ஸோ நவ் கம்ஸ் த ஃபன் பார்ட். இந்த 80K ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸை ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி பட்ஜெட்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டே வித் மீ. நான் சொல்ல போகிற நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இதை 3 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ கீப், ரெடியூஸ், கட். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ரெடியூஸ். நான் புக் பண்ணது வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட் அப்படின்றதுனால எனக்கு 22K ஆச்சு. இப்போ யூ கேன் ரெடியூஸ் இட் அப் டு 4 or 5K. நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபுட். ஆக்சுவலாக எனக்கு ஃபுட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. ஓவராலாக நான் 5K வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணேன். இது நீங்கள் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 2K வரைக்கும் ரெடியூஸ் பண்ணலாம். ஸ்டேஸ் 7 டேஸ்க்கு மட்டும் எனக்கு 15K ஆச்சு ஸ்டேஸில். இதுவே நீங்கள் பட்ஜெட் கெஸ்ட் ஹவுசஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஸ் போகிறீங்க அப்படின்னா ஸ்டேஸ் வந்து யூ கேன் ஹேவ் இட் அரவுண்ட் 10Kல புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னோட பிக்கஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட். நான் ஃபுல்லாகவே ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணதுனால அதுவுமே எனக்கு ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த பட்ஜெட் வந்து கன்சியூம் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸ் நம்ம இருந்தோம்ல, லைக் எல்ஆர் டு மிரிசா அண்ட் மிரிசா டு கொலம்போ, இது ஃபுல்லாகவே ஆக்சுவலாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து ஆக்சசபிள். நீங்கள் அதையும் புக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஒரு 3K 4K வரைக்கும் ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். கீப். சஃபாரி கண்டிப்பாக நான் வச்சுப்பேன். அதை நான் வந்து எடுக்கவே மாட்டேன். ஸோ சஃபாரி அப்படியே கீப். உங்களுக்கு அதில் எங்கேயும் சேவ் பண்ண முடியாது. அண்ட் அட்ராக்ஷன்ஸ், நான் போன அட்ராக்ஷன்ஸ் ஐ ஜஸ்ட் கீப் இட். அதை நான் வந்து எதுவுமே டச் பண்ணவே மாட்டேன். லாஸ்ட்டாக இப்போ நம்ம கட் பற்றி பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எதை கட் சொல்லுவேன்னு. மசாஜ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து மசாஜில் மட்டும் 7K ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பார்ட் எவ்வளோக்கு இருந்த பட்ஜெட்டை எவ்வளோக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ரெடி? தடா! ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக தான் இருந்திருக்கும். பிகாஸ் நிறைய மேத்தமேட்டிக்ஸ், கேல்குலேஷன்ஸ் இதெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருந்திருக்கும். பட் அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் யாருக்காச்சும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் vlogல நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்டோட வரேன். கண்டிப்பாக இந்த மேக்ஸ் வீடியோலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஸ்ரீலங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll see you guys in my next vlog. Okay, bye.